நேத்தோட மினி விளாக்ல ஹஸ்பண்டோட பர்த்டே லஞ்சுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 வீடியோவா டின்னருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் விஷ் பண்ண இனிமேட்டு விஷ் பண்ண போகிற எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். டின்னருக்கு நூல் பரோட்டாக்கு மாவு பிணைஞ்சிட்டு இருக்கேன். 300 கிராம் மைதா கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 50 ml பால் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி சாஃப்டான டோவா பிணைஞ்சு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். பரோட்டாக்கு மாவு நல்லா ஊறினாதான் பரோட்டா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவை முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கோடு போட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயை மாவு மேலே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ கோடு போட்ட மாவை 2 சைடு மெதுவாக இந்த மாதிரி ஒன்று சேர்த்து இந்த மாதிரி 2 தட்டு தட்டி சுற்றி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணி வச்சுட்டு கடைசியாக பரோட்டாவை போட்டு எடுக்கும்போது மாவு தேய்ச்சா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பரோட்டாக்கு சுற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விட்டுட்டிங்கன்னா பரோட்டாவில் லேயர் சூப்பராக கிடைக்கும். எல்லா மாவையும் இப்படி பண்ணியாச்சு. இப்போ பரோட்டா சுட போகிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி பரோட்டாக்கு தேய்ச்சிக்கலாம். மாவை ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாம சும்மா 2 தேய்ச்சி தடிமனாவே போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா தான் பரோட்டாவில் லேயர்ஸ் நல்லா வரும். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை போட்டு 2 சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றி மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்க பரோட்டாவை மொத்தமாக சேர்த்து வச்சு இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு தட்டி எடுத்தீங்கன்னா சூப்பராக லேயர்ஸோட நூல் பரோட்டா தயார். மட்டன் குழம்போட பிச்சு போட்டு சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீரஸ் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.